சரி சரி, எத்தனை மணிக்கு கிளம்ப, என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அத்தைதாம்மா சொல்லணும் அத. சரிட்டி, முடிவு பண்ணிட்டு எனக்கு தகவல் சொல்லு. சரி. அத்த சொல்லல. 60ஆம் கல்யாணத்துக்கே பட்டது போதும். நீ மாட்டு உன் வீட்டுக்கார கூட்டு வந்து நிக்காத. 60க்கு மட்டும் நானா அழைச்சிட்டு வந்தேன்? மான கெட்டு போய் அழைக்காம வீட்டுக்கு வந்தது அந்த ஆளு தானே? நிச்சயம் அந்த ஆளு நான் கூட்டிக்கிட்டு வரமாட்டேன். அவரே வாரேன்னு சொன்னாலும் அத்தை மானக்கேடா பேசி விட்டுட்டு தான் வரும். அவர் இதெல்லாம் பாத்துக்கவே மாட்டாரு. உதுத்து போட்டு கூட வந்தாலும் வருவாரு. பாத்துக்கோமா. நைட்டு பால்ல தூக்க மாத்திரைய போட்டு குடிக்க வச்சுட்டா நல்லா கொரட்டை விட்டு உறங்குவாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிடுதேன்டி, நீ கவலைப்படாத. நாங்க வந்துருவோம். ஐயோ, இத புடிடி. அடுப்பு சரி, நான் வைக்கிறேன். தூக்க மாத்திரைக்கு பதிலா விஷத்தை ஊத்தி கொடுத்துடலாம். மொத்தமா போனா இருந்தாலும் தொல்லை தீர்ந்ததுலாம். டி சும்மாறா. நான் கொஞ்ச நாளைக்கு பாலே குடிக்க மாட்டேன்டியே. அடியே பாக்கியம், உனக்கு என்னை விட புத்திசாலி நினைப்பா. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துட்டா அந்த வெறும் பைய சம்முவும் அந்த சூடாமணியும் ஜெயிச்சிட்டதா அர்த்தமாயிடுமே. நான் விட்டுருவேனா? இல்ல, விடக்கூடாது. இப்பவே ஊர் என்னைய மதிக்க மாட்டேங்குது. இது நடந்துட்டா மதிக்கலேனாலும் பரவாயில்ல, மிதிச்சுட்டே போயிடுவானுங்க. இதுக்கு மேலேயும் நான் தோக்க மாட்டேன்ல. பாண்டி, இப்படி கொஞ்சம் வா. போன்லயே மாநாட்டு நடத்துற மாதிரி இருக்கி. என்ன பேசினா உன் அம்மே? நாளைக்கு காலையில என்ன சமைக்கணும்னு சொல்லி பார்னிட்ட விளையாவரியா பேசிட்டு இருந்தாங்க. நான் திருடேன், பொய் சொல்லலாம். இவன் போலீஸு, பொய் சொல்லுதான். நான் பெத்து வளர்த்த பய என்கிட்டயே நக்கலா. பாப்பனே, பாப்போம் ஆறு ஜெயிக்கான்னு பாப்போம். ஐயா சனியா, என்னலே தலைமறைவாதன திர்ற? ஆமாய்யா, நைட் ஆனாதான், அதுவும் தேவைப்பட்டாதான் வெளியே வருதேன். சொல்லுங்கய்யா, என்ன விஷயம்? எலே, அந்த ரத்தின கல்யாணத்தை பத்தி திரும்ப ஆர்வமா பேசி ஏற்பாடு பண்ணுதாங்க. அங்க காட்டு பெருமாள் கோயில்ல தான் கல்யாணம் வச்சிருக்காங்க. ஐயோ, கல்யாணமா? அது நடந்துச்சுன்னா உங்களுக்கு அசிங்கம் இல்ல? இப்ப மட்டும்தான் அசிங்கப்படாமையா இருக்கேன். முன்னெல்லாம் என் மவனுக்கு வெறியேற்றி விட்டு ஆட்டத்தை கலைச்சிக்கிட்டு இருந்தேன். இப்ப இந்த கிறுக்கு பையன் என்னடனா அங்க தாவிட்டான். இனி நீயும் நானும் மட்டும்தேன். ஏ மனசறிஞ்சு வேலை செய்யற ஒரே ஆளு நீ மட்டும்தேன். என்ன சமயத்துல போட்டு கொடுத்துற நீயும். முக்காடு போடு. Who is this? நம்ம முன்னாள் பிரசிடென்ட் கோயில் நகைய களவாண்டுட்டு ஜெயில் காலிய தின்னுட்டு எப்ப வந்தீங்க பிரசிடென்ட்? நீ தண்ணி அடிக்க உட்காரும் போதே வந்துட்டேன். இல்லே, எனக்கெல்லாம் நீ ஒரு ஆளே இல்ல. ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு. இல்ல ஒரு அடி தாங்க மட்டும் செத்து போயிருவேன். அச்சுக்கு பூச்சுக்கு ஆமா வாட ஆசைய பாரு. இவர் நம்மளை கொண்டு வராம இது யாரு? சாலியா முக்காடு போட்டுட்டா உன் மண்டை எனக்கு தெரியாதா? பாத்துட்டோம்ல, பாத்துட்டேன். போலீஸுக்கு டேக்கா கொடுத்துட்டு நீ இங்கதான் சுத்துறியா? நீ எஸ்கேப் ஆயிட்டா இந்த கலவணி போய் தப்பிச்சிடான்னு பாக்குறியா? எல்லாத்துக்கும் பெரிய போலீஸ் அந்த முருகன் தான்ல.
அவன் பார்த்துட்டு தான் இருக்கான். இல்லே வேண்டாலே, என் பொறுமையை சோதிக்காத. இதே சனியனால நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துயரப்பட்டு நாண்டுகிட்டு நீ சாவல. நீ பார்த்துக்கிட்டே இருல. பெரிய வேத வாக்கு கொடுத்துட்டு போறான் பாரு. என்னல இது, ரொம்ப சோதிக்கிறானுவ. போற போக்க பார்த்தா ஊர்ல இருக்கிற தூசு துரும்பு கூட எனக்கு எதிரா பேச ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கி. இல்ல அம்பட்டு இளக்காரமா போயிட்டேன்னா நானு. ஐயா இதெல்லாம் எம்புடு நாளைக்கியா? நாளைக்கே நீங்க பிரசிடென்ட் ஆனா இவனே வந்து உங்க காலடியில் தான் நிக்கணும். ஏய் என்னலே சொல்லுது நீ? ஐயா நிறைய வேலை இருக்குயா. இப்ப அந்த சமூகம் பிரசிடென்ட் பதவியில இருந்து இறங்கணும். அவனை வேண்டாம் போடான்னு தூக்கி எரிஞ்சிட்டு தாலியை தூக்கி போட்டுட்டு உங்க மக உங்ககிட்ட வரணும். ஆமாலே, அப்பப்ப நீ ஞாபகப்படுத்துத. இல்ல தோத்துட்டோம்னு சோர்ந்து போயிடக்கூடாது. இவன் தோக்கவே மாட்டான்னு எதிரிகள் எல்லாம் புலம்பணும். அதைத்தான் நான் செய்யணும். வரட்டும், சரியான சந்தர்ப்பம் வரட்டும். நான் என் வேலையை காட்டுதேன். ஐயா அது ரெண்டாவது. இப்ப இந்த கல்யாணம் நடக்க போகுதே, அதை எப்படி நிறுத்த போறீங்க? இந்த கல்யாணத்தையா? ரத்னாவோட அந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தினே? எல்லாம் பிளான் 1 பிளான் 2 போடுவோம்ல. வழி கிடைக்கும். ஏலே நான் அப்பப்போ உன்கிட்ட சொல்லுவேன்ல. ஏம்ல திருமாங்கல்யம் பத்திரம் ஊர்ல நிறைய திட்டு பயலுக இருக்கானுவ. என்னோட இன்ஸ்பெக்டர் என் கூடவே இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம்? சொந்த தங்கச்சி கல்யாணத்துக்கு எடுத்த மாங்கல்யத்தை தொலைக்க விட்டுருவானா என்ன? என்னல காலையிலேயே வெட்ட வெளியிலேயே ரொமான்ஸா? டேய், என் புருஷன் கிட்ட நான் ரொமான்ஸ் பண்ணுவேன், என்ன யார் கேப்பா? நான் கேட்பேன். இந்த மொத்தத்துல எது இங்க வந்தான்? Malida semua. சார்வால் ஆறு என்ன ஊரு பாக்க இந்தாரு. இந்த விளையாட்டுலாம் எங்கிட்ட வேணாம். என்ன யாரா அந்த பொண்ணு? ஊர்ல என் அக்கா மகளுக்கு தாலியை கட்டிட்டு இங்க இந்த பொண்ணோட ஊர் சுத்திட்டு இருக்கியோ? உன்னைய இன்னைக்கு நீ செத்தல. யார் நீ? எதுக்காக இவர்கிட்ட வந்து வம்பு எடுத்துட்டு இருக்க? ஏமா பாக்க படிச்ச பொண்ணு மாதிரி தெரியுத? இந்த திருட்டு பையல நம்பியா தாலியை கட்டிக்கிட்ட? இவ இருக்கான்ல ஃப்ராடு, பயங்கர ஃப்ராடு. 2 நாளைக்கு முன்னாடி தான் என் அக்கா பொண்ணுக்கு இவன் தாலியை கட்டியிருக்கான். இப்போ உனக்கு புருஷனா இங்க சுத்திக்கிட்டு இருக்கான். அக்கா மகளா? ஹலோ, இவன் என்னோட அத்தை பையன், என் வீட்டுக்காரரு. ஆள் யாருன்னு அடையாளம் தெரியாம எதுக்கு வம்பு எடுத்துட்டு இருக்கீங்க? அண்ணே இவன் சரியான மண்டக்காரன் போலண்ணே. இந்த பொண்ணுகிட்ட அவனோட அத்தை மகன் நம்ப வச்சிருக்கான் பாரு. ஏமா இவனோட பேர் என்னன்றது உனக்கு தெரியுமா? இவனோட ஒரிஜினல் பேரு சரவணன். இவன் ஒன்னும் அத்தமையா இல்ல, இவன் ஒரு டாக்டர். சட்டையும் வேஷ்டியும் கட்டிக்கிட்டு இந்த பொண்ணை ஏமாத்திட்டு இருக்கியோ? ஹலோ, இவர் என்னோட அத்தை பையன் மட்டும் இல்ல, இங்க நான் தான் டாக்டர். இவர் இந்த ஊரோட பஞ்சாயத்து பிரசிடென்ட். அது எப்படின்னு ஒருத்தரை ஏமாத்தலாம், எப்படி ஊரே ஏமாத்தி பிரசிடென்ட் ஆனா? லேய் சரவணா, வேணா நடிக்காத. இங்க பாரு, நீ 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கல, 2 பிள்ளைங்களையும் ஏமாத்திக்கிட்டு இருக்க. ஹலோ, இவரு பிரசிடென்ட், நான் இந்த ஊர் கோவிலோட தர்மகர்த்தா. நீங்க நினைக்கிற சரவணா இவர் இல்ல. இந்த ஊர்லயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கிற சண்முகம்.
இவன் மொழி ஒன்றும் சரியில்லையே. இவன் கண்ணு, இவன் மொழி, இவன் எப்படி முழிச்சா உங்களுக்கு என்னங்க? எங்க அண்ணன் தான் இந்த ஊர் இன்ஸ்பெக்டர். இப்ப அவனை கூப்பிட்டேன்னு வைங்க, 2 பேருக்கும் ஸ்டேஷன்ல லாக்அப் தான். என்ன கூப்பிடவா? என்னன்னு ஊர்ல இருக்க எல்லா பதவிகளையும் இவங்க சொந்தக்காரங்களே இருப்பாங்க போல. இப்ப நீங்க போகல, இங்க நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். சரிம்மா, நான் போறேன். ஏலே ஃப்ராடு சரவணா, இங்கே இரு. உன்னைய நான் சும்மா விட மாட்டேன்ல. ஏய், அந்த பைத்தியம் ஏதோ பேசிட்டு போகுது, நீ வண்டி எடு சண்முகம். நீங்க யார் சார்? இப்ப உனக்கு வேண்டப்பட்டவன வச்சுக்கே. உனக்கு அந்த வெறும் பேச்சமோ எதிரி தானே. உனக்கு எதிரி தானே, எனக்கு எதிரி தான். அப்ப நாம 2 பேரும் ஆறு. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். எதிரிக்கு எதிரி நண்பன். புரியலையே. அது ஒரு பெரிய கதைல. இந்த கதையை எவனாவது டிவிக்காரன் கேட்டான வைய, அது ஒரு 500-1000 எபிசோடுன்னு எடுத்து ஓட்டிடுவானுங்க. யோ, உண்மையிலேயே சொல்ல போனா அந்த சமு இருக்கானே, அவன் எங்க ஐயாவுக்கு மச்சுன. இவர் வீட்டுக்கார அம்மாவுக்கு அண்ணன் பையன். சொந்த பந்தமோ? சொந்தந்தே, ஆனா ஒரு பந்தமும் கிடையாது. நான் சொல்லுறது முழுசா கேளுத. நான் சுருக்கமாவே சொல்லுதேன். அந்த வெறும்பைய சம்முவும் என்கிட்ட அடிமையா இருந்தவன் இப்ப என் பொண்ணை இழுத்து வச்சு கல்யாணம் பண்ணிட்டான். இதே ஊர்ல நான் 25 வருஷமா பிரசிடென்டா இருந்தேன். எனக்கு எதிரா நின்னு அவன் இப்ப பிரசிடென்ட் ஆயிட்டான். அந்த கோயில்ல நான் 20 வருஷமா தர்மகர்த்தா. அந்த பதவியும் பறிச்சிட்டான். இப்படி பந்தாடிக்கிட்டு இருக்கான். அவனை இப்படி சொந்த பந்தம்னு சொல்லுவியா? உங்க நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குதுண்ணே. அதை விடு, என் வருத்தத்தை விடு. அது எனக்கு வருத்தம் கொடுத்த உடனே நான் வருத்தம் எடுத்துருவேன். உன் வருத்தம் என்னன்னு சொல்லு. ஐயா உதவி செய்யத்தான் வந்திருக்காங்க. அப்படியே உள்ள இருக்கிறத மறைக்காம சொல்லு. அண்ணே, துரோகம் பண்ணிருக்கிறான். ஐயோ, நான் ஆசாசியா எங்க அக்கா மகளை கட்டிக்கலான்னு இருந்தேன். அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? இந்த வெங்கம் பையன் உள்ள பூந்து எங்க அக்கா மகளை எவனுக்கோ கட்டி வச்சிட்டானே. நொந்து போயிருக்கனே. ஒன்னும் வருத்தப்படாத. உனக்காக தான் அந்த முருகன் என்னை அனுப்பிச்சு வச்சிருக்கான். அதுவும் சரியான நேரத்தை தான் அனுப்பி வச்சிருக்கான். புரியல. சொல்லுதம்ல, சொல்லுதேன். அவன் என்ன செஞ்சான்? உன் அக்கா மக கல்யாணத்தை கெடுத்துட்டான்ல. இப்ப அவன் தங்கச்சிக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குது. அவன் தங்கச்சி ரத்னா கல்யாணம் சீக்கிரமே நடக்க போகுது. இந்த கல்யாணத்தை நீ கெடுத்து விடு. எப்படி? பழிக்கு பழி வாங்கின மாதிரி இருக்கும்ல. அது எப்படின்னா ஊர் பேர் தெரியாத இடத்துல வந்து? அதுக்குதான் முருகன் எண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்கான். அம்புட்டு உதவியை நான் செய்தேன். நானே பிளான் போட்டு கொடுக்கேன். நீ போய் அந்த கல்யாணத்தை கெடுத்து விட்டுட்டு அக்கா அம்மாவ கழுத்துல எவனையோ தாலி கட்ட வச்சான்ல, அதே மாதிரி அவன் தங்கச்சி கழுத்துல நீ தாலியை கட்டி விடு. எப்படி எப்படி என் ஐடியா? யோ, என்னையா வாய பொளக்கற? எங்க ஐயா கொடுக்கற ஒவ்வொரு ஐடியாவும் லட்சம் பெருமானம். போனா போதுன்னு உனக்கு ஃப்ரீயா கொடுக்கறாரு, எடுத்துட்டு போ. இந்த பார்த்தா
எல்லாம் நான் சொல்லி கொடுக்கேன், நான் செஞ்சு கொடுக்கேன். நான் சொல்லுதா மாதிரி நீ செஞ்சா போதும். இல்லை எவன் தடுக்க வந்தாலும் சரி அவனை வெட்டி சாச்சிட்டு அந்த சம்மு தங்கச்சி கழுத்துல நீ தாலியை மட்டும் கட்டிடு. சரிங்கண்ணே, அவனை 2ல 1 பார்த்துருவோம். எப்படி இவனுக்கு கூட நிக்க ஆட்கள் இருக்காங்களா? இல்ல அதையும் நான் தான் ஏற்பாடு செய்யணுமா? வேண்டாம், அதெல்லாம் இருக்காங்க. ஒரு கால் பண்ணா போதும், மதுரையில இருந்து பசங்க சிட்டா பறந்து வந்துருவாங்க. சந்தோஷம், நல்லது. நாளைக்கு மலைக்கோயில்ல கல்யாணம், மத்தத நான் பார்த்துக்கிடுவேன். நீ ஆட்களோட வந்து சேரு. தரு தனியா போய் சிக்கி தொலைஞ்சிடாத. சரிங்கண்ணே. டேய் அண்ணே. வாடா. சரிண்ணே. வரண்ணே. ஐயா எப்படியா உங்களுக்குன்னே இந்த மாதிரி ஆளுங்க வந்து சிக்கறானுங்க? இப்ப நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன்? முருகன் என்னைய அனுப்பியிருக்கான்னு சொன்னேன். சொல்ல போனா அதே முருகன் தான் அவனை ஏன்ட்ட அனுப்பியிருக்கான். ஓ, ஏய், எனக்கு காலு வலிக்குது, வண்டியை ஓட்ட முடியலன்னு ஒன்னிய கூட்டு வந்திருக்கேன். நீ என்னடா இந்த பூனை வந்து எதை பார்த்தாலும் ஒரு உரசிக்கிட்டே போகுமே, அந்த பூனை மாதிரி நீ இப்படி உரசிக்கிட்டே போகவா? நான் இன்புட்டு லட்சம் போட்டு காரை வாங்கி வச்சிருக்கேன். நானு பள்ளமேடு பார்த்து அருங்காம ஓட்ட மாட்டேன். நீ ஆட்டோக்காரங்க கூட நல்லா ஓட்டுட்டாங்க. அப்போ ரோட்ல பள்ளம் மேடெல்லாம் பார்க்க வேணாமா? எல்லாத்துலயும் அப்படியே இறக்கி விட்டு ஓட்டுவா. என்னடா நீ ஒன்னிய போய் டிரைவ் பண்ணுன்னு கூட்டிட்டு வந்தாரே, என்னைய சொல்லணும். எப்போ நீ வேணா சொல்லு, நான் இப்பயே எடுத்துட்டு இறங்கி போயிடுவா. ஏலே ஒத்த விட்டு வாயை முடிக்கிட்டு வண்டியை ஓட்டல நீ முதல்ல. ஏலே ஒத்த ஓட்டு. சொல்லுங்க மிஸ்டர் முட்டை ஓட்டு. ஏலே ரத்னாவுக்கு கல்யாணம்னு சொன்னாங்களே, எப்போது? என்னது, ரத்னாவுக்கு கல்யாணமா? என்னலே பெருசா ஷாக்கு கொடுக்க? நான் சொல்ல வேண்டியதை நீ சொல்லுதே. ஏற்பாடு பண்ணியாச்சுன்னு சொன்னாங்களே, இல்லை ஆத்தாக்காரி கூட சொன்னாங்களே. தெரியுதுல, அப்புறம் என்னத்துக்கு தெரியாத மாதிரி கேக்குறீங்க? திமிரு. என்னலே இது? நீங்க பாக்கலையோ, ஆட்டுக்குட்டி குறுக்க வந்துருச்சுல. ஆனைக்குட்டி குறுக்க வந்துச்சுன்னு சொல்ல வேண்டியதானே. இல்ல எனக்கும் கண்ணு இருக்கு. எந்த குட்டி வந்தாலும் பார்த்து வண்டியை ஓட்டணும். நானும் ரோட பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். ஏப்பா என்னத்துக்கு என்ன இப்படி கூட்டு வந்து உசுர வாங்கிட்டு இருக்க? டிரைவர் இல்லனா என்ன, நீயே வண்டி ஓட்டுவல? வண்டி கொஞ்சம் ஓரம் கட்ட அப்படி. ஏன் அப்ப நீங்களே ஓட்ட போறீங்களோ? சோத்த போட்டு வளர்க்குற சொல்றது கேள்வி. இன்னும் நிறுத்து நிறுத்து நிறுத்தல. எப்போ நான் பார்க்கவா? இலே அதுக்காகவா நிறுத்த சொன்னேன்? அந்த இருக்குல்ல கடை, அவன் 2 மாசமா வாடகையே தரல. இன்னைக்கு தாரேன்னு சொல்லியிருக்கான். போ போய் வாங்கிட்டு வா போ. எப்போ ஏன் நீ போய் வாங்க மாட்டியோ? சொன்னதை செய்யல. இல்ல வாடகை வசூல் பண்றதுக்கெல்லாம் நான் நேர்ல போனா போறோம். என்னுடைய கௌரவம் என்ன ஆகுறது? அதுக்காக தான் உன்னைய கூட்டு வந்தேன். போ போய் வாங்கிட்டு வா. சஷ்டி நோக்கு இந்த பயம் இருக்கட்டும். வீரா மாமன் மகள். மாமன் மகள் வீராவா? இந்த பக்கி இப்ப எதுக்கு இவனை கூப்பிடுதா? ஒருவேளை கரெக்ட் பண்ணிட்டாளா? இவனும் அங்க போயிட்டா என் சொத்து மொத்தம் அந்த குடும்பத்துக்கு போயிருமே.
ஃபோன்லயே மிரட்டி விட்ட வேண்டியதான். அதுக்குள்ள கட்டாயிருச்சு. இந்தா பணம் போகுமா? இவன் அவளுக்கு கால் பண்ணி பேசுவானா? என்ன பேசுவான்? ஒருவேளை லவ் பண்ணுதானோ? இதை எப்படி கண்டுபிடிக்க? ஹலோ முட்டை ஓட்டு போலாமான்னு உங்களை தான் கேட்கேன். இல்ல, நான் ஒரு போன் பேசணும். ஐயோ, நீ போன் பேசு, என்னவோ பண்ணு, நான் வண்டி எடுக்கவா வேணாமா? இல்ல, நான் கீழே இறங்கித்தான் பேசணும். ஐயோ ஆண்டவா, இவர்கிட்ட இருந்து என்னை எப்படி காப்பாத்த போற? சீக்கிரமா போய் பேச வந்து தொலைங்க, வாங்க. என்ன ஒன்றும் இல்லையே. போன் பேசும் தானே சொன்னேன். போன் பேசணும்னு சொன்னேன்ல, பேசுறேன்.